தம்பிங்க நீங்க வேணா இன்னொரு வாட்டி கூட போட்டுக்கோங்க. அன்றே கணித்தார் லயலாமணின்னு. இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. 5 ஆண்டுகளுக்கு அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார், மக்களுக்காக பணி செய்வார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு, இன்றிலிருந்து சரியாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிரதமராக அண்ணன் விஜய் அவர்கள் வரக்கூடிய அளவுக்கான தகுதி அண்ணனுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவர், கரிஸ்மாட்டிக் லீடர், கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக சமரசம் இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கிறார். அயோக்கியர்கள், வெக்கம் மானம் சூடு சுரணை இல்லாதவர்கள் சோத்துல உப்பதான் போட்டு சாப்பிடுறாங்களான்னு தெரியல. நைட்டு 10 மணிக்கு மேல, நைட்டு 11 மணிக்கு மேல அந்த பீஸ் கட்டையெல்லாம் உருவிடுறாங்க. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கரண்ட் போகுதுன்னா இதுக்கு காரணம் தாவேகா கிடையாது. இதற்கு காரணம் நீங்க தோக்கடித்த திருட்டு கும்பல் தான். இரவோடு இரவாக ஒயரை கட் பண்றது, பீஸ் ஒயரை பிடிங்கி விடுறது. என்னடா இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏய், நாங்க வெட்ட விழக்கூடிய வாழைமரம் இல்லடா, நாங்க ஆலமரம்டா. ஏய், நீ வாழைமரமும் கிடையாது, ஆலமரமும் கிடையாது. நீ சரியான நஞ்சி செடின்னு மக்கள் புடிங்கி தூக்க எரிஞ்சிட்டாங்க. கிடையாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பல நடிகைகளோடு டான்ஸ் ஆடிக்கிறாரு. இந்த லாலா கடை சாந்தி உன்னால் ஆனேண்டி நான் பூந்தி அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடும் போது எனக்கே தெரியும். தெரியல, அதுக்கு முன்னாடி தெரியும். பாப்பா உதயநிதி ஸ்டாலின் நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்த தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அப்போ உதயநிதி கோலி கொண்டு விளையாண்டு இருப்பாப்ல, அதான் பண்ணிருப்பாப்ல. வயிறு அதிகமா எழுதுனா தயவு செய்து ஜெலிசில் வாங்கி குடிங்க. ஜெலிசில் டானிக்கையோ ஜெலிசில் மாத்திரையோ சாப்பிட்டா வயிற்றுச்செல்லாம் சரியாயிடும். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, சேகர் பாபுன்னு, செயலிழந்த பாபு. கொள்ளையடிச்சது, கோடி கோடியாக சாமியை சொல்லி கொள்ளையடித்த அந்த கொள்ளைக்கார ஆட்சி எப்படி இருந்தது? எளியவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி எப்படி இருக்கு? பின்னாடி மோடி இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, இவர் இருக்காரு. மோடியும் கிடையாது, அவங்க டேடியும் கிடையாது. எங்க பின்னாடி இருப்பது எங்களின் தாய் குலங்கள், எங்களின் அஞ்சலி அம்மார்கள், எங்களின் வேலு நாச்சியார்கள், தமிழ்நாட்டு மக்களாக நீங்கள் தான் எங்க பின்னாடி இருக்கிறீங்க. ஒருத்தர் சொன்னார், ஐயோ சினிமா விட்டு விஜய் போயிட்டாரு, இனிமேல் விஜயை மறந்துடுவாங்க அப்படின்னு. ஆனா பாவீங்களா, அண்ணன் அவர்கள் சினிமா வேணான்ட்டு வந்த உடனே சினிமாவே மறந்துட்டாங்க நம்ம ஆளுங்க. இப்ப எல்லாரும் லைவ் பார்த்துருக்கோம், சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க.